நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைகிறார். முதல்ல திமுக வேட்பாளர் பட்டியலிருந்து ஆரம்பிப்போம். இதில் முக்கியமான சர்ப்ரைசஸ் என்ன? 11 பேர் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு வாய்ப்பு இல்லை, எங்கெங்கே இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது, இந்த வேட்பாளர் பட்டியலுடைய முக்கியமான டேக்அவேஸ், முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த முறை வேட்பாளராக யாரையெல்லாம் களமிறக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்த நிலையில் வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இப்போது வெளியிட்டு விட்டார். 21 மக்களவை தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. 21 வேட்பாளர்களின் பெயரையும் முதல்வர் அறிவித்து விட்டார். இந்த 21 பேர்ல 11 பேர் புதுமுகங்கள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. 11 புது வேட்பாளர்களை திமுக களமிறக்கிறது. காட்சிகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.